லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். இது சேவையிலே புகழ் பெற்ற கடையும் அல்லவா, இது மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் காலம் அல்லவா. நமது புதிய அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் ஏஐபிசியின் சார்பில் முழு மனதாக வரவேற்கிறோம். முக்கியமாக ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைலுக்கு 1678 கோடியை ஒதுக்கியுள்ளார்கள். அதுபோக 10 கோடி என்பது ஒரு திருப்பூருக்காக தனியாக ஒரு ரிசர்ச் சென்டர் ஃபார் சஸ்டைனபிலிட்டிக்கு ஒதுக்கியுள்ளார்கள். சிறு குறு தொழிலுக்கு கிட்டத்தட்ட 2600 கோடியை ஒதுக்கியுள்ளார்கள். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக 2200 கோடியை ஒதுக்கியுள்ளார்கள். இதெல்லாம் திருப்பூர் தொழில்துறைக்கு தேவையானவற்றாகும். அகில இந்திய பில்லர் ஆடை தொழிலுக்கு தேவையானதாகும். அதனால் இந்த பட்ஜெட்டை நாங்கள் வரவேற்கிறோம். முதல்வர்களுக்கு எங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபிட்வேர் போர்டு வேண்டும் என்று கேட்டிருந்தோம். தனியாக எம்எம்எஃப்காக ஒரு நிதியை ஒதுக்க வேண்டும் கேட்டுள்ளோம். அவர்கள் அதை ஒதுக்கவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஹாஸ்டல் வசதிக்காக தனியாக ஒரு மானியம் வேண்டும், ஒரு கேபிட்டல் சப்சிடி வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதை இந்த பட்ஜெட்டில் கூறவில்லை. எங்களுடைய கோரிக்கை இந்த மூன்றையும் அவர்கள் கவனித்து இதற்காக அனௌன்ஸ்மெண்ட்டை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது கிட்டத்தட்ட 37 நாடுகளுக்கு FTA வரும் நிலையில் திருப்பூருடைய ஏற்றுமதி மிகவும் அதிகரிக்கும், தமிழ்நாடு ஏற்றுமதி மிகவும் அதிகரிக்கும். அதற்கு முக்கிய தேவை ஹியூமன் ரிசோர்சஸ், அதற்கு முக்கிய தேவை ஹாஸ்டல் வசதி. இந்த ஹாஸ்டல் வசதி இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்வது மிகவும் கடினமாகிவிடும். இதை கருத்தில் கொண்டு ஹாஸ்டல் வசதியை அவர்கள் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஜவுளி மற்றும் கைத்தறி துறைக்காக ஒரு 1679 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். திருப்பூரில் ஒரு பசுமை சார்ந்த ஆடை உற்பத்திக்கு ஒரு ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்காக ஒரு 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள். திறன் மேம்பாட்டிற்காக 2200 கோடி ரூபாயும் 1060 கோடி ரூபாய் ஆடை வடிவமைப்பு மற்றும் கைவினை பொருட்கள் வடிவமைப்புக்காக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த அறிவிப்புகளை எல்லாம் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது. அதே சமயத்திலே திருப்பூர் ஆயத்த ஆடை உற்பத்தி என்பது மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி என்பது இந்திய அளவில் 28% நமது பங்களிப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே திருப்பூரை பொறுத்தவரை இந்தியாவின் 68% பின்னலாடை ஏற்றுமதி என்பது திருப்பூரிலிருந்து தான் உற்பத்தியாகி ஏற்றுமதியாகிறது. அந்த வகையிலே பின்னலாடை வாரியம் வேண்டும் என்று நாங்கள் கடந்த பல வருடங்களாகவே மாநில அரசாங்கங்களை கேட்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற பின் அதற்கான தரவுகளை எல்லாம் எங்களிடம் கேட்டு பெற்றிருந்தார்கள். இந்த பட்ஜெட்டில் அந்த அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். இந்த அறிவிப்பு வராமல் இருக்கிறது. பட்ஜெட்டுக்கு பிறகு அந்த அறிவிப்பை அறிவிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போல தொழிலாளர்கள் குடியிருப்பிற்காக 1,00,000 தொழிலாளர்களாவது குடியிருப்பதற்காக ஒரு குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதற்கான அறிவிப்பு இந்த பட்ஜெட்டில் வரவில்லை. வரும் மாதங்களில் அதற்கான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதே போல கல்வி, புலம்பெயர் தொழிலாளர்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனெனில் கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. அந்த வகையிலே புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான பிரத்யேகமான கல்விக்கான ஒதுக்கீடுகள் வேண்டும் என்றும் அவர்களுக்கான திட்டங்களை எல்லாம் கொடுத்திருந்தோம். அதற்கான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அதற்கான அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் வரவில்லை. நிச்சயமாக அரசாங்கம் கனிவுடன் பரிசீலனை செய்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று நம்புகிறோம். அதே போல ஏஐ டெக்னாலஜிக்கு ஒரு நல்ல நிதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள். ஏஐ டெக்னாலஜியை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான நிதியும் ஒதுக்கி இருக்கின்றார்கள். நிச்சயமாக வரும் காலத்தில் அனைத்து தொழில்களுமே ஏஐ டெக்னாலஜி என்பது இன்றியமையாதது. திருப்பூர் தொழில்துறைக்கும் அந்த நிதி ஒதுக்கீடு நிச்சயமாக பயன்பெறும் என்று நம்புகிறோம். சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு 2132 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். அதை திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் வரவேற்கிறது. தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம், அதாவது ஜவுளி ஆடை கைவினைத் துறைகளுக்கு மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக ஒரு 60 கோடி ரூபாயில் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதையே திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் வரவேற்கிறது. கைத்தறி மற்றும் கைத்திறன் துணை நூல் மற்றும் கதத்துறைக்கு 1678 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதுவும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் வரவேற்கிறது. திருப்பூர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சென்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ஆடை உற்பத்திகளுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதையே திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் வரவேற்கிறது.
குறிப்பாக இதை மொத்தத்தில் இந்த பட்ஜெட் ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. இதற்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம் தமிழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறது என்பதை தான் சொல்ல வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு நாங்கள் கோரிக்கைகளாக பல்வேறு கோரிக்கைகளை அனுப்பியிருந்தோம். அதில் குறிப்பாக பெண்ணலாடை வாரியம் என்று வேண்டும் என்று கேட்டிருந்தோம். திருப்பூருக்கு அதாவது கோயம்புத்தூரில் உள்ள கொடிசியா போன்ற ஒரு வடிவமைப்பு, அதாவது கண்காட்சி வளாகம் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். இவையெல்லாம் கண்டிப்பாக பரிசீலித்து அரசு வரும் காலங்களில் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கிறார். இன்று தமிழக அதாவது வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிறகு பல நாடுகளில் கையெழுத்தானதுக்கு அப்புறம் திருப்பூருடைய ஏற்றுமதி வளர்ச்சியானது வருகின்ற 3-4 ஆண்டுகளிலேயே பல மடங்காக வளர வாய்ப்பு இருக்கிறது. எங்களுக்கு தற்போதுள்ள தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு மத்திய அரசையும் அணுகியிருக்கிறோம், மாநில அரசையும் கேட்டிருக்கிறோம். குறிப்பாக மாநில அரசில் தொழிலாளர் தங்குவதற்கு வீடு மற்றும் தொழிலாளர் தங்குகின்ற குடியிருப்புகள் மாநில அரசின் சார்பாக ஒரு நிதி வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அது கண்டிப்பாக பரிசீலனை இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இது வரும் காலங்களில் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கிறோம்.